அரசியல்வாதி பங்களா. இது ஒரு திகில் கதை. முற்றும் விடியாத முன்காலை பொழுதில் அழகான மலைகள் சூழ்ந்த ஒரு கிராமம். கிராமத்தின் மைய பகுதியில் அமைதியான ஒரு சாலையில் அமைக்கப்பட்டுள்ள டீக்கடை. அந்த டீக்கடையில் அந்த ஊரின் 3 பெரியவர்கள் ஒரே பலகையில் அமர்ந்து டீ அருந்தி பேசி கொண்டிருந்தனர். எதிர்பலகையில் ஒரு இளைஞன் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டிருக்கிறான். ஊருக்கு புதிதாக வந்த ஒரு ஆசிரியர் டீ குடிக்க வருகிறார். 3 பெரியவர்களும் வணக்கம் சார் என்று கூறிக்கொண்டு அவரை வரவேற்கிறார்கள். 4 பேரும் டீ அறிந்து கொண்டே ஊர் பற்றியும் ஊர் மக்களை பற்றியும் பேசிக்கொள்கிறார்கள். இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே டீ கடைக்கு கொஞ்சம் எதிராக உள்ள ஒரு பாழடைந்த பங்களாவை பார்க்கிறார் அந்த ஆசிரியர். இந்த சின்ன கிராமத்துலேயும் இவ்வளோ பெரிய வீடா? ஆனால் ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கே, அந்த வீட்டில் யாரும் இல்லையா என்று அந்த பெரியவர்களை பார்த்து கேட்கிறார். அது முன்னாள் அரசியல்வாதியோட வீடு சார். அவர் செத்து போனதுலேருந்து ரொம்ப நாளாக பூட்டியே தான் சார் கிடக்குது என்கிறார் ஒரு பெரியவர். அப்போது வேற யாரும் குடி வரலையா? இது ரொம்ப பயங்கரமான வீடு சார். உள்ளே ஏதோ பேயெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் செத்து 3 வருஷம் ஆச்சு. அதிலிருந்து இன்னும் யாருமே குடி வரல. என்னங்க இது, இந்த காலத்துலேயும் இன்னும் பேயெல்லாம் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி சொல்லுப்பா என்று பேச ஆரம்பித்தார் இன்னொரு பெரியவர். இந்த காலத்துலேயும் பேய் பிசாசுலாம் இருக்குன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? இந்த அரசியல்வாதி அப்போவே ரொம்ப செல்வாக்கான ஆள். அவரோட சொத்து மதிப்பு அப்போவே எத்தனையோ கோடி இருக்கும்னு சொல்லுவாங்க. அவர் செத்ததுக்கப்புறம் யாருமே அவரை வந்து பார்க்கல. ஊர் மக்கள் தான் ஒன்றா சேர்ந்து எரித்தாங்க. குழந்தை குட்டின்னு இருந்தால் பின்னாடி அவங்க எடுத்திருப்பாங்கன்னு கல்யாணம் கூட பண்ணாமல் அனாதையாவே செத்து போயிட்டார். அப்போ அந்த பண நகையெல்லாம் எங்கே இருக்குது? அவருக்கு இருந்தது இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான்ப்பா. கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்க முடியும். அதை யாரும் எடுக்கக்கூடாதுன்னு தான் அதில் பேய் இருக்குன்னு கட்டமாக கட்டி கதை கட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அட, அப்படி பேயும் பிசாசும் இல்லைன்னா நீங்களே போய் அந்த நகையை எடுத்துக்கலாம்ல என்று குறுக்கிட்டார் இன்னொரு பெரியவர். பேய் பிசாசெல்லாம் இல்லை சார். ஆனால் தினம் நைட்டு 8 மணிக்கு ஆனால் ஏதோ ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு மட்டும் அந்த பங்களாவிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். எல்லாருமே அந்த வீட்டை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கணும்னு தான் அந்த வீட்டுக்குள்ளே யாரோ இந்த மாதிரி ஒரு அலாரம் செட் பண்ணியிருக்காங்களோன்னு நினைக்கிறேன். இப்படியே அந்த 3 பெரியவர்களும் வேறு வேறு கதைகளை கூற பயத்தில் அந்த ஆசிரியர் அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பித்தார். என்ன சார், டீ குடிக்காமையே கிளம்புறீங்க என்றார் ஒரு பெரியவர். ஐயா, நான் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன். இப்படி ஒரு விஷயம் இந்த ஊரில் இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த ஊர் பக்கம் கூட தலையை வச்சு படுத்திருக்க மாட்டேன். பத்தாததுக்கு இந்த வீதியில் தான் என்னோட வீடும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட பேச்சு கொடுத்தா இன்றைக்கி நைட்டு நான் தூங்கின மாதிரி தான். அதான் நான் கிளம்புறேன். என்ன சார், ஏதோ இந்த காலத்துலேயும் பேய் பிசாசு இருக்கான்னு நீங்கள் தானே சொன்னீங்க. ஆனால் நீங்களே இப்படி பயந்து கிளம்புறீங்க. நான் ஏதோ சின்ன பிரச்சனையாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு தான் கேட்டேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த வீடு ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும் போல். என்ன விடுங்க, நான் கிளம்புறேன். அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்புகிறார் அந்த ஆசிரியர். இதையெல்லாம் எதிர்பலகையில் பேப்பர் படிக்கும் இளைஞன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவனும் சாதாரணமானவன் அல்ல. தன் சொந்த ஊரிலே திருடி மாட்டிக்கொண்டதால் அவர்களிடமிருந்து தப்பித்து இங்கு வந்தவன். ஆனால் வந்த முதல் நாளே இவனுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. இவ்வளவு தூரம் இவங்க உறுதியாக சொல்கிறாங்கன்னா அப்போது கண்டிப்பாக உள்ளே நிறைய பணம் இருக்கும். எப்படியாவது அதை எடுத்தே ஆகணும். ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி பேய் எதுவும் இருந்தால் பணத்துக்கு ஆசைப்பட்டு உள்ளே போன நம்மளையும் அது கொன்னுட்டா? வேண்டாம், இந்த ஊர்லேயே தங்கி உண்மையாகவே பேய் இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். இவ்வாறு யோசித்து கொண்டிருக்கும் போதே அருகில் இருக்கும் டீக்கடையை பார்க்கிறான் அந்த இளைஞன். இந்த பங்களாவை நாம் கண்காணிக்க இந்த டீக்கடை தான் சரியாக இருக்கும். போய் ஏதாவது வேலை கேட்டு பார்ப்போம். டீக்கடைக்காரர் அருகில் சென்று தான் குடித்த டீக்கு காசை கொடுத்து விட்டு, அண்ணே, நான் ஊருக்கு புதுசு, ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கண்ணே. இங்கே என்னப்பா வேலை இருக்க போது? டீ கிளாஸ் கழுவுற வேலை தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ வேற ஊருக்கு புதுசுன்னு சொல்கிற. உன்னைய நம்பி நான் எப்படி வேலை தர்றது? அப்பா கடன் வாங்கியே செத்து போயிட்டாருண்ணே. அவர் கடன் அடிக்க முடியாதனால ஊர் மக்கள்லாம் ஊரை விட்டே என்னை அடித்து துரத்தி விட்டுட்டாங்க. எனக்கு வேறு யாருமே இல்லைண்ணே. 3 வேளை சோறு மட்டும் போடுங்கண்ணே, போதும். ஆயுசு முழுக்க உங்கள் கடையிலே இருப்பேன். சற்று யோசித்து விட்டு டீ கடைக்காரர், ஒன்றை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. சரி, அதனால் கொடுக்குறேன். 3 வேளை சாப்பாடு, வாரத்துக்கு 800 ரூபாய் சம்பளம், 7 நாளும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். உனக்கு சரின்னா இங்கே வேலையை பாரு. எனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டாலே போதும்ண்ணே என்று சொல்லிவிட்டு வேலையை பார்க்க தொடங்கினான். அன்று வேலைக்கு சேர்ந்த முதல் நாளில் வீதியில் சென்ற எல்லோரையும் நோட்டம் விடத் தொடங்கினான்.
யார் யாரெல்லாம் செல்லும்போது பங்களாவை பார்த்துவிட்டு செல்கிறார்கள், யார் யாரெல்லாம் பங்களாவை பற்றி பேசிவிட்டு செல்கிறார்கள் என்று எல்லாவற்றையும் நோட்டம் விடுகிறான். அந்த நேரத்தில் கடைக்காரன், ஆமாம் நீ எந்த இடத்துலப்பா தங்கியிருக்க என்று கேட்க, அதான் ஊருக்கு புதுசுன்னு சொன்னேன், என்ன எங்கே தங்கிறதுன்னு தெரியல, வேணும்னா இந்த கடையிலே தங்கிக்கிடவா? அவன் கேட்டதும் மறுமொழியை கடைக்காரன், அதெல்லாம் இங்கே தங்க முடியாது, அவங்க பேசிகிட்டு இருந்த இதை கேட்டுக்கிட்டு தானே இருந்த, 7 மணிக்கு மேலே இந்த வீதியில் யாருமே நடமாட மாட்டாங்க, அந்த வீட்டோட மோகினி பிசாசு இந்த வழியாக தான் நடந்து போகும்னு சொல்லுவாங்க என்று கூறிய உடனே அந்த இளைஞனின் முகம் சற்று பயத்தில் பிரதிபலித்தது. மோகினி பிசாசு வருமா? ஆமாம், அதனால தான் சொல்கிறேன், ஒழுங்கா என் கூட வந்து இரு, கண்டிப்புடன் அவர் கூறினாலும் அந்த இளைஞன் விட்டபாடில்லை. இந்த காலத்துலேயும் இப்படி பேயெல்லாம் இருக்குன்னு நம்புறீங்களே, அதை நினச்சாதான் சிரிப்பாக இருக்குது. என்னானாலும் பரவாயில்லண்ண, நான் இங்கேயே இருக்கேன். அவன் மனதில் பயம் இருந்தாலும் பணம் மேல் இருந்த மோகம் பேயை கூட ஒரு கை பார்த்து விடுவோம் என்ற நம்பிக்கையை அவனுக்கு தந்தது. சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, சரி இன்னைக்கு ஒரு நாள் இருந்து பாரு, காலையில் உயிரோடு இருந்தா நானே வந்து உன்னை பார்க்குறேன் என்றெல்லாம் பேசிவிட்டு மாலை 6 மணி ஆனதுமே கடையை எடுத்து வைப்பதில் மும்முரமாக இருந்தார் கடைக்காரர். மணி 6:30 ஆனது. கடையை பூட்டிவிட்டு கிளம்ப தயாரான கடைக்காரர், கடைசியாக ஒரு முறை சொல்கிறம்பா, அவனை தன் கூட வர சொன்னபோது அவன் வரமாட்டேன் என்று வலுக்கட்டாயமாக இருந்தது அவர் மனதில் பெரும் பயத்தை உண்டாக்கியது. என்னதான் வெளியே வீராப்பா பேசினாலும் அவன் மனசுலையும் சாசு வந்துவிடுமோ, வந்து நம்மை கொன்றுவிடுமோ என்ற பயம் அவன் மனதிலும் இருந்து கொண்டேதான் இருந்தது. அன்றைய நாளின் மணி 6:45 ஆனது. அப்போது வீதியில் வந்து சென்றவர்களும் அடுத்த நிமிடம் இல்லாமல் போனார்கள். ஆளே இல்லாத வீதியில் கடைக்கு வெளியே உள்ள பலகையில் இவன் ஒருவன் மட்டும் உட்கார்ந்து கொண்டு அந்த பங்களாவையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்த்து கொண்டிருந்த பயத்தில் வயிறு பசியை கிள்ளியது. கடைக்காரர் போகும்போது கொடுத்து சென்ற ரொட்டியை சாப்பிட்டுவிட்டு அந்த பலகையிலேயே காலை விரித்து படுத்து கொண்டான். சரியாக மணி 7:30 ஆகியது. திடீரென்று வீதியில் இருந்த விளக்குகள் தவிர அனைத்து விளக்குகளும் அணைய ஆரம்பித்தன. இவனுடைய பயம் மேலும் அதிகமாகியது. மணி 7:45 ஒரு கொலுசு ஒலி மட்டும் தூரத்தில் இருந்து கேட்பதை அவன் உணர்ந்தான். ஒருவேளை ஊர் மக்கள் பேசியதே நாம் தான் விளையாட்டாக எடுத்துக்கொண்டோமோ என்று அவன் முணுமுணுத்த சில நிமிடங்களிலேயே அந்த ஒலி காணாமல் போனது. சில நிமிடங்கள் குண்டூசியை தரையில் போட்டாலும் கேட்கும் அளவிற்கு அவ்வளவு அமைதியாக இருந்தது. அந்த அமைதியில் சிறிது நேரம் கண்களை மூடினான். மணி 8 ஆனது. திடீரென்று அந்த பங்களாவில் இருந்து வந்த ஒரு அதீத சத்தம் பலகையில் இருந்து அவன் கீழே விழும் அளவிற்கு பயங்கரமாக இருந்தது. அது ஒரு பெண் கத்தும் சத்தம் என்பதை உணர்ந்தான். கீழே விழுந்த பயத்தில் இருந்த அவனது கண்கள் நேராக அந்த பங்களாவைத்தான் பார்த்தன. அங்கே சில மாற்றங்களை கண்டான். காலையிலிருந்தே மூடியிருந்த அந்த பங்களாவில் மேல் மாடி ஜன்னல் முழுவதும் திறந்து கிடந்தன. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜன்னலின் மைய பகுதியில் ஒரு கருப்பு உருவம் நின்று கொண்டு தன்னையே பார்ப்பதாக உணர்ந்தான். அதை பார்த்த அடுத்த நிமிடமே பயத்தில் மூளையில் கடந்த சில துணிகளை சுற்றி கொண்டு அங்கேயே படுத்து கொண்டான். அந்த கருப்பு உருவத்தை பார்த்த பயத்தில் அவனது இதய துடிப்புகள் அளவுக்கு அதிகமாக துடித்தன. சில நிமிடங்கள் சென்றதும் அவன் சுற்றிய துணியை விலக்கி மறுபடியும் பங்களாவின் ஜன்னலை உற்று நோக்கினான். ஜன்னல் மூடியிருந்தது. அது அவன் பயத்தை போக்கினாலும் முன்னதாக கேட்ட அதே கொலுசு ஒலி தற்போது அவனை நோக்கி வருவதாக உணர்ந்தான். நாம் இங்கே இருக்கிறத பார்த்ததுனால தான் நம்மளை தேடி வருதோ என்று முணுமுணுத்து கொண்டான். நிமிடங்கள் செல்ல செல்ல அந்த கொலுசொலி மேலும் மேலும் அவனை நெருங்கி வருவதாக அவனுக்கு தோன்றியது. தெரியாமல் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டோமே, அவர் எவ்வளவு சொல்லும்போதே நாம் கேட்டிருக்கணுமே, அவ்வளவு சொன்னாரே, பணத்துக்காக ஆசைப்பட்டு உயிரை இழக்கப் போகிறோமா? இனி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் முத வேலை என்று யூகித்து விட்டு உடம்பில் சுற்றி இருந்த துணியை தூக்கி எறிந்தான். கொலுசு சத்தம் அந்த பக்கமாக தான் கேட்குது. நாம் இந்த பக்கம் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓடுனா ஊர் எல்லையை அடைஞ்சிடலாம். காலையில் பஸ் ஏறி நம்ம ஊருக்கே போயிடலாம். இங்கே இருந்து பேய்கிட்ட அடி வாங்கிறதுக்கு நம்ம ஊரில் போய் மனுஷங்கட்டியே அடி வாங்கலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அந்த இடத்திலிருந்து ஓட்டம் பிடிக்கிறான். அவன் ஓடிய ஓட்டத்தில் 10 நிமிடத்தில் ஊர் எல்லை வந்தது. அங்கேயே படுத்துக்கொண்டு விடிந்ததுமே முதல் வேளை இந்த ஊரை விட்டு கிளம்புவது என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். அவன் ஓடி வந்த அலுப்பில் அடுத்த சில நிமிடங்களிலேயே உறங்கி விடுகிறான். மறுநாள் காலை பொழுது விடுகிறது. ஊர் எல்லையிலிருந்து பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவன் நேற்று இரவு நடந்த சம்பவத்தை நினைத்து நடுநடுங்கி நிற்கிறான்.
எதேச்சையாக ஒரு பெண் கொலுசு அணிந்து செல்வதை பார்க்கிறான். அதை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு யோசனை தோன்றிற்று. நம்மளை துரத்திக்கிட்டு வந்த கொலுசு சத்தம் ஏன் ஒரு பொண்ணாக இருக்கக்கூடாது? அந்த பொண்ணும் கருப்பு உருவத்தை பார்த்து பயந்து அது பாதுகாப்புக்காக ஏன் நம்மக்கிட்ட வந்து இருக்கக்கூடாது? அப்படி பாதுகாப்புக்காக வந்தாலும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தியிருக்கலாமே. எல்லாவற்றையுமே யோசித்து விட்டு போயும் ஒரு கொலுசு சத்தத்துக்கு பயந்து இப்படி தலை தெறிக்க ஓடி வந்திருக்கோமே என்று அவனே திட்டிக்கொண்டு, இன்னைக்கு என்ன ஆனாலும் அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, அதுதான் நமக்கான முதல் வெற்றி என்று யோசித்துவிட்டு மீண்டும் அதே டீ கடைக்கு செல்கிறான். தூரத்தில் அவன் வருவதை பார்த்த டீ கடைக்காரர் அவனை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறார். என்னடா, நைட்டு எதையோ பார்த்து பயந்து ஓடுன்னு தான் ஊர்க்காரங்க சொல்கிறாங்க. அதான் நான் நேற்றே சொன்னேன்ல, இங்கே ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குன்னு. வயசில் மூத்தவங்க சொன்னால் கேட்கணும், இல்லைன்னா இப்படித்தான் நடக்கும். அவனை கிண்டல் அடித்து விட்டு போய் வேலையை பாரு, இன்றைக்கி நைட்டாச்சும் இங்கே தனியாக கடந்து சாகாமல் என் கூட வந்து இரு. அவர் அவ்வளவு தூரம் பேசியதும் பதில் பேசாமல் அமைதியாக வேலை பார்க்க தொடங்கினான். டீ கடைக்காரர் திட்டியது கூட நினைவில்லாமல் அவன் மனதில் ஓடிய ஒரே விஷயம், அது பெண்ணா இல்லை பேயா? இன்றைக்கும் விடாமல் நேற்று பங்களாவை பற்றி பேசியவர்களும் அதை பற்றியே பேசிக்கொண்டு சென்றவர்களும் இன்றும் வருகிறார்களா என்று நோட்டம் விடுகிறான். நேற்று பார்த்த சில நபர்கள் வரவும் செய்கிறார்கள். அவங்க அப்படி என்னதான் இதை பார்த்து இன்னைக்கு பேசிக்கிட்டு போகிறாங்க, நாம் போய் கேட்கலாமா என்று யோசித்தாலும் வேண்டாம், பின்னாடி பங்களாவில் பணம் காணாமல் போனது தெரிஞ்சு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும். முடிஞ்ச அளவு யார்கிட்டையும் எதுவுமே கேட்காம நாமளே முயற்சி பண்ணலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது அவன் நேற்று கேட்ட அதே கொலுசு சத்தம் அவனை நோக்கி வருவது போல் உணர்ந்தான். ஆனால் அந்த சத்தம் அவன் அருகில் கேட்டபோதுதான் தெரிந்தது அது அந்த கொலுசு சத்தம் இல்லை என்று. சிறிது நேரம் கேட்டிருந்தாலும் அந்த கொலுசின் சத்தம் அவன் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. இப்படியே அன்றைய நாளும் கலிய மணி 6 ஆகியது. டீ கடைக்காரரும் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டு கிளம்புவதற்கு தயாரானார். கிளம்புவதற்கு முன்னால் வா போகலாம் என்று கூப்பிட, இன்னைக்கு ஒரு நாள் இருந்து பார்க்குறேன் என்று நினைத்து கொண்டு, நீங்கள் போங்க நான் வரல என்கிறான். என் கூட வராமல் இன்றைக்கும் தலை தெரித்து பயந்து ஊரை விட்டே ஓட போறியா? அவர் கண்டிப்புடன் பேசினாலும் தான் அவருடன் செல்லப்போவதில்லை என்பதில் தீவிரமாக இருந்தான். என்னமோ பண்ணிட்டு போ, என் கடையில் தான் வந்து நீ சாகணும்னு எழுதியிருந்தா அதை யாரால் மாற்ற முடியும்? திட்டி விட்டு அவர் கிளம்புவதில் கவனமாக இருந்தார். மணி 7:30 ஆனது. இன்றைக்கி எந்த சத்தம் கேட்டாலும் நாம் இந்த இடத்த விட்டு போகவே கூடாது. யார் பக்கத்தில் வந்து என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாம் நல்ல போர்வையை போத்திக்கிட்டு படுப்போம், அதையும் மீறி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று இரவு தூங்குவதற்கு முன் தன் அருகில் பெரிய அருவாள் ஒன்றை எடுத்து வைத்து கொண்டு துணியை உடம்பில் சுற்றி படுத்துக்கொள்கிறான். நேற்று நடந்த அதே சத்தம் இன்றும் கேட்கிறது. இவன் பயத்தில் இருந்தாலும் அந்த துணியை விட்டு வெளியே வரவே இல்லை. சிறிது நேரம் சென்றதும் அதே கொலுசொலி கொஞ்சம் தூரத்தில் வருவது போல் கேட்டது. நிமிடம் செல்ல செல்ல கொலுசு சத்தம் இவனை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. சத்தம் நெருங்கி கேட்க இவன் மனதிலும் பயம் அதிகமானது. அருகில் இருந்த அருவாளை கெட்டியாக பிடித்து கொண்டு துணியை தூக்குபவரின் மேல் வீசுவதற்கு தயாராக இருந்தான். தற்போது கொலுசின் சத்தம் மிகவும் அருகில் அவனிற்கு எட்டும் தூரத்தில் கேட்டது. இவனும் அருவாளை கெட்டியாக பிடித்தாலும் மனதில் பயம் பன்மடங்காக அதிகரித்தது. கொலுசின் சத்தம் அவன் அருகில் வந்து நின்றதும் அதன் பிறகு எந்தவித அசைவும் அவனுக்கு தெரிந்ததாக தோன்றவில்லை. சில நிமிடங்கள் எந்தவித சத்தமும் கேட்காமல் அமைதியாக இருந்தது. நாமே துணியை விலைக்கு பார்க்கலாமா என்று ஆசைப்பட்டாலும் அவன் இருந்த பயத்தில் அதற்கு முன் வரவில்லை. சிறிது நேரத்தில் அந்த கொலுசொலி அவனை விட்டு விலகி போவதாக அவன் உணர ஆரம்பித்தான். அவன் இருந்த பயத்தில் கொலுசு சத்தம் மறையும் வரை அவன் துணியை விட்டு வெளியே வரவே இல்லை. அடுத்த சில நிமிடங்கள் எதுவும் சத்தம் இல்லாமல் அமைதியாக இருந்ததால் அந்த அமைதியிலேயே உறங்கினான். மீண்டும் வருவாள். மறுநாள் பொழுது விடுகிறது. டீக்கடையை திறப்பதற்காக வந்த டீக்கடைக்காரர் தூங்கிக் கொண்டிருந்த அவனை எழுப்புவதற்காக துணியை விளக்குகிறார். நல்ல தூக்கத்தில் இருந்தாலும் நேற்று அவனிடம் இருந்த பயம் இன்னும் அவனை விட்டு போகவில்லை. அவர் எழுப்பிய அதே வேகத்தில் அருவாளை அவர் மேல் வீசச் செல்கிறான். அட படுபாவி பயல, உனக்கு வேலையும் கொடுத்துருக்கேன், இடமும் கொடுத்துருக்கேன், என்னையே வா கொல்ல பார்க்குற? ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, நான் வேற யாரோன்னு நினச்சி பயந்துட்டேன். இங்கே தங்காதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டிக்க, பயத்தில் என்னையவே வெட்ட வர, போ எந்திரிச்சு போய் வேலையை பாரு என்றதும் வேலையை பார்க்க தொடங்கினான். வழக்கம் போல் இன்றும் அந்த வீதியின் வழியே வருபவர்களை நோட்டமிடத் தொடங்கினான். அன்று மதிய வேளையில் டீக்கடையில் டீ கப்புகளை கழுவி கொண்டிருந்த போது
நாம் நேற்று அங்கே படுத்தோம். நாம் சுற்றி இருந்த துணியை ஏன் எடுத்து பார்க்கல? அவன் மனதில் பல குழப்பங்கள் இருந்தாலும் அது பேயா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தான். அந்த நிமிடம் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. இன்றைக்கி நாம் படுக்க வேண்டாம், நமக்கு பதில் வேற யாரையாவது படுக்க வைக்கலாம் என்று அவன் யோசித்துவிட்டு, எல்லோரும் பயந்து செத்தவங்க, வேண்டாம், அதுக்கு வேற ஏதாவது பிளான் பண்ணலாம் என்று அருகில் இருந்த துணிகளை எதர்ச்சியாக பார்க்கிறான். அதை பார்த்ததும் ஒரு யோசனை தோன்றுகிறது. நமக்கு பதிலாக இந்த துணியெல்லாம் சுற்றி ஒரு ஆளு மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம், அப்புறம் தெரிஞ்சிடும் அது உண்மையான பேயான்னு என்று அவன் புத்தியை தீட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் அவன் நேற்று கேட்ட அதே கொலுசொலி தற்போது அவன் அருகிலே கேட்டது. நேற்று கொலுசின் ஒலியை நெருக்கமாக கேட்டதால் அதன் துல்லியமான ஒலியை கூட சரியாக கவனித்து வைத்திருந்தான். சத்தம் குறைவாக இருந்தாலும் அவன் கேட்ட அதே ஒலியைப் போலவே இருந்ததால் டீக்கடைக்காரரிடம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு கொலுசொலி கேட்கும் இடத்தை நோக்கி நடந்தான். சிறிது தூரம் சென்றதும் அந்த ஒலி மிகவும் நெருக்கமாக கேட்டது. ஒரு சுவரின் பின் பகுதியில் மறைவாக நின்று கொண்டு அந்த கொலுசை மாட்டிக்கொண்டு வரும் பெண்ணை பார்க்க ஆர்வமாக காத்து கொண்டிருந்தான். அவன் அருகில் அந்த பெண் வந்த பின்பு முன்னால் அந்த பெண் செல்ல பின்னால் இவனும் தொடர்ந்து செல்கிறான். அவளை தொடர்ந்து கொண்டு செல்லும்போது கொலுசின் சத்தம் அதை போல் இருந்தாலும் அவள் எடுத்து வைக்கும் பாதத்தின் அளவு வேறாக இருந்தது. இருந்தபோதிலும் அவளின் முகத்தை பார்க்க ஆர்வமாக இருந்தான். அந்த பெண்ணை திரும்பி பார்க்க வைக்க பல யுக்திகளை அவன் பயன்படுத்தியும் எதுவும் தெரியாதது போல் நடந்து கொண்டே இருந்தாள். ஓரிடத்தில் திடீரென அவள் நின்றதும் இவனும் கொஞ்சம் தள்ளியிருந்த சுவரின் பின்னால் ஒளிந்து கொண்டான். அவள் அங்கு எதற்காக நிற்கிறாள் என்ற காரணத்தை பார்க்க ஆவலாக இருந்தான். ஆனால் ஒன்றுக்கும் உதவாதது போல் அவள் நின்றிருந்ததற்கு காரணம் ஒரு நாய். தெருவில் நின்ற அந்த நாய்க்கு பயந்துதான் அவள் நிற்கிறாள் என்று தெரிந்தது. ஒரு நாய்க்கு பயப்படுறவளா இவ்வளவும் செய்கிறா? நாம் தேடி வந்தது கண்டிப்பாக இவளா இருக்க வாய்ப்பில்லை என்று நினைத்து கொண்டு அந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்காமல் டீ கடைக்காரர் தேடுவார் என அந்த இடத்தை விட்டு நகர்கிறான். அவன் அங்கிருந்து சென்ற இடத்தில் அதே நேரத்தில் ஒருவர் நடந்து வருகிறார். நாய்க்கு பயந்து நிற்கும் பெண்ணை கண்டு அந்த நாயை விரட்டி அடிக்கிறார். நாயிடமிருந்து அவர் காப்பாற்றியதற்கு காரணம் அப்படியாவது தன்னை ஒரு பார்வையாவது பாப்பாள் என்பதற்காகத்தான். ஆனால் அவரை நிமிர்ந்து கூட பார்க்காமல் அவள் நடையை கட்டினாள். இவளை இன்று மட்டும் இவர் பார்க்க வைக்க முயற்சி செய்யவில்லை. தான் ஊருக்கு வந்த முதல் நாளிலிருந்தே முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை, டீக்கடையில் பெரியவர்களுடன் பேசும் ஆசிரியர்தான். அவளை பார்த்த முதல் தடவையிலேயே அவள் அழகில் மயங்கி அவளிடம் தன் காதலை சொல்ல ஆசைப்பட்டார். ஆனால் இவர் எவ்வளவோ அவளை பின்தொடர்ந்தும் நிமிர்ந்து கூட பார்க்க வைக்க முடியவில்லை. குறிப்பாக இந்த நாயின் நிகழ்வு கூட இவர் ஏற்பாடு செய்ததுதான். ஆனாலும் எதுவும் அவருக்கு சாதகமாக அமையவில்லை. அன்றைய நாளில் மணி மாலை 6 ஆனது. டீக்கடைக்காரர் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு கிளம்ப தயாரானார். இன்னைக்கு என் கூட வரியா என்று அந்த டீக்கடைக்காரர் கேட்கவே இல்லை. எப்படியும் வரமாட்டான் என்று அவரே கிளம்பினார். மணி 6:30 ஆனது. கீழே கிடந்த பஞ்சு துணி எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு ஆள் படுத்திருப்பது போல் செய்துவிட்டு கடையின் பின்னால் இருந்த சுவரில் மறைந்து கொண்டான். நேற்று போல் இன்றும் அதே நிகழ்வுகள் நடக்கின்றன. மணி 9 கொலுசு சத்தம் அவன் இறக்கும் இடத்தை நோக்கி வந்தது. இருட்டின் அளவு அதிகமாக இருந்ததால் வருவது யார் என்று அவனுக்கு சரியாக தெரியவில்லை. கொலுசின் ஒலி மிகவும் நெருக்கமாக கேட்கத் தொடங்கியது. அடுத்த சில நிமிடங்கள் அவன் கண்ட காட்சி அவன் மனதில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அங்கு வருவது பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. அது ஒரு பெண். சிவப்பு நிற புடவையில் முகம் சுத்தமாக தெரியாத அளவிற்கு முடியினால் மறைத்து வைத்திருந்தாள். இப்பவே போய் அவளை பிடிச்சி ஊர் மக்கக்கிட்ட ஒப்படைச்சிடலாம் என்று யோசித்தவன், நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? நமக்கு தேவை பங்களாவில் உள்ள போகணும், அவ்வளோதான். நாம் வர்றதை பார்த்து ஓடினாலும் ஓடிடுவா. இவளை வச்சு தான் நாம் உள்ளே போகணும். அதனால் இன்னைக்கு வேண்டாம், போனால் போகட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று அவள் துணியின் அருகில் சில நிமிடம் நின்று போகும் வரை வேடிக்கை பார்க்கிறான். திரும்பிச் சென்றவள் பங்களாவில் அருகில் இருக்கும் இருட்டான செடிகளுக்குள் செல்கிறாள். அவள் சென்றதும் பின்னால் இருந்த ஒரு கல்லில் படுத்து உறங்குகிறான். மறுநாள் காலையில் டீக்கடைக்காரர் வருவதற்கு முன்னரே எழுந்து கடையை திறப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். இத்தனை நாட்கள் இல்லாதது போல் அவன் மனதிலும் முகத்திலும் மகிழ்ச்சி பொங்கியது. ஆனால் அவர் வருவதற்கு நேரம் அதிகமாக இருந்ததால், ஆள் நடமாட்டம் இல்லாததால் அவள் நேற்று சென்ற இடத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான். செடிகள் நிறைந்த ஒத்தையடி பாதைக்குள் நுழைந்து 2 மரங்களுக்கு நடுவே சிவப்பு நிறத்தில் இரும்பால் செய்யப்பட்ட கதவு போல் இருப்பதை காண்கிறான். அது மட்டுமில்லாமல் பங்களாவின் பின்னால் தான் இருக்கிறோம் என்பதும் உணர்கிறான்.
நிச்சயமாக இது பங்களாவின் கொல்லைப்புற கதவாகத்தான் இருக்க வேண்டும் என்று யூகித்து, இப்படி ஒரு கதவு இருப்பது ஊர் மக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதனால் தான் அந்த பெண் உள்ளே செல்வதற்கு இந்த கதவை பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு நேரமானதால் கடையை நோக்கி நடையை கட்டினான். கடையை வந்து சேர்ந்ததும் கடைக்காரரும் சரியாக வந்து நிற்க வேலையை பார்க்க தொடங்கினான். இன்னைக்கு நைட்டு அவளை எப்படியாவது பிடிச்சி பங்களாவில் இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு நைட்டோட நைட்டாக ஊற விட்டு ஓடிடணும் என்று திட்டம் தீட்டிக் கொள்கிறான். அவன் மனதில், இன்னையோட நம்ம கஷ்டமெல்லாம் காரணமாக போக போகுது. இன்னையிலிருந்து நாம் கோடீஸ்வரன், பணம் எடுத்ததுமே வேலையாக சென்னைக்கு கிளம்புறோம் என்றெல்லாம் கற்பனை செய்து கொண்டு அன்று முழுவதும் சுறுசுறுப்புடன் வேலை பார்த்தது மட்டுமில்லாமல் 7 மணி எப்போது ஆகும் என்று காத்து கொண்டிருக்கிறான். மணி 6:30. இந்த 3 நாட்கள் அவன் மேல் இருந்த நம்பிக்கையில் கடையின் சாவியை அவனிடமே கொடுத்துவிட்டு செல்கிறார் டீ கடைக்காரர். பல கோடி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் டீ கடை வேற எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது என்று கடையை மூடிவிட்டு மீண்டும் தன் மேல் துணியை சுற்றி கொண்டு கொலுசு சத்தத்திற்காக காத்து கொண்டிருக்கிறான். பல நிமிடங்கள் ஆகியும் கொலுசு சத்தம் தூரமாக கூட கேட்கவில்லை. அது மட்டுமில்லாமல் பெண் கத்தும் சத்தமும் கேட்கவில்லை. சுற்றியிருந்த துணிகளை விலக்கி கொண்டு பங்களாவின் ஜன்னலை பார்க்கிறான். ஜன்னலும் மூடியேதான் இருந்தது. நேரம் செல்ல செல்ல, இனி இங்கே இருந்தால் டைம் தான் வேஸ்ட்டு, நமக்குத்தான் வழி தெரியுமே, நாமளே உள்ளே இறங்கி பார்க்கலாம் என்று துணிகளை தூக்கி எறிந்துவிட்டு இருட்டான செடிகளுக்குள் நுழைகிறான். இருட்டில் தட்டு தடுமாறி காலையில் அவன் பார்த்த கதவை கண்டுபிடிக்கிறான். கதவில் பூட்டு தொங்கியதால் திறக்க முடியாது என்று உணர்ந்து கதவின் மேல் ஏறி உள்ளே குதிக்கிறான். உள்ளே குதித்ததுமே அவன் இரவெல்லாம் கேட்ட அதே கொலுசொலி உள்ளேயும் அவனை நோக்கி வருவதாக அவனுக்கு தோன்றியது. அந்த இருட்டில் எங்கு செல்வது என்று தெரியாமல் அவன் கைக்கு அருகே சாய்ந்து வைக்கப்பட்டிருந்த பலகையின் பின்னால் ஒளிந்து கொள்கிறான். தற்போது கொலுசு சத்தம் மிகவும் நெருக்கமாக அவனுக்கு கேட்டது. இவனைத்தான் தேடி வருகிறாள் என்ற பயத்தில் இருந்தவன் பாதுகாப்புக்காக அருகில் இருந்த துரிபிடித்த குழாயை பிடித்து கொள்கிறான். கொலுசொலி மிக அருகில் நெருங்கியது. குழாயை ஓங்க தயாராக இருந்த நேரத்தில் அந்த கொலுசு அணிந்த பெண் அவனை கடந்து செல்கிறாள். தன்னைத்தான் பிடிக்க வருகிறாள் என்ற பயத்தில் இருந்தவன் அவள் செல்வதை பார்த்து, அதுதான் உள்ளே செல்றதுக்கு சரியான வழி என்று கையில் பாதுகாப்புக்காக குழாயை வைத்து கொண்டு அவளை பின்தொடர்கிறான். இவன் நினைத்தபடியே அவளும் பங்களாவிற்குள் தான் செல்கிறாள். உள்ளே சென்ற அவளை விடாமல் பின்தொடர்கிறான். முன்னால் சென்ற பெண்மணி ஒரு இருட்டான அறைக்குள் செல்கிறாள். இவனும் அந்த அறைக்குள் செல்கிறான். ஆனால் அவன் உள்ளே சென்றதும் அதுவரை கேட்ட கொலுசொலி திடீரென மறைந்தது. வெளியில் தெரிந்த நிலா வெளிச்சம் கூட உள்ளே தெரியாதபடி அவ்வளவு இருட்டாக இருந்தது. அந்த அறையில் இருந்து வெளியே வருவதற்கு வழியை தேடுகிறான். ஆனால் வந்த பாதையையும் யாரோ மூடிவிட்டது போல் அவனுக்கு தோன்றியது. சில நிமிடங்கள் அமைதியாக அந்த அறையிலேயே உட்கார்ந்திருந்தான். ஒரு விதமான புகை அறைக்குள் வருகிறது. புகை வந்ததுமே அடுத்த நிமிடத்தில் இருந்து அவனால் மூச்சை சரியாக விட முடியவில்லை. வெளியே செல்ல வழியை ஓடி ஓடி தேடுகிறான். ஆனாலும் அவனால் வெளியே செல்ல முடியவில்லை. மூச்சை சரியாக விட முடியாமல் கத்தி கூச்சல் இடுகிறான். அந்த சத்தத்திலாவது யாரேனும் கதவை திறப்பார்களா என்று கத்துகிறான். முடிந்த அளவு கத்திவிட்டு அந்த அறையிலேயே மயக்கம் போட்டு விழுகிறான். மறுநாள் காலையில் புகைகளுக்கு நடுவே சூரியனின் கதிர்கள் மயங்கி கிடந்தவன் முகத்தில் விழுகிறது. ஒருவித தூக்கக் கலக்கத்திலிருந்து எழுந்து பார்க்கிறான். அப்போதே அவனுக்கு புரிந்தது, நாம் நன்றாக மாட்டிக்கொண்டோம் என்று. ஆனால் நேற்று மூடப்பட்ட கதவு இப்போது திறந்து கிடக்கிறது. பணமே வேண்டாம், நாம் இங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று அறையில் இருந்து வெளியே வருகிறான். வெளியே வந்ததும் எதையோ பார்த்த அதிர்ச்சியில் அங்கேயே அசையாமல் நிற்கிறான். சிறிது தூரத்தில் வீல் சேரில் ஒருவர் மயங்கி கிடக்கிறார். விரலை மூக்கின் அருகே எடுத்துச் சென்று மூச்சுக்காற்று வருகிறதா என பார்க்கிறான். அதற்குள்ளே இடுப்பில் குத்திய கத்தியை பார்த்து இறந்து விட்டார் என்று யூகித்துக் கொள்கிறான். இதை யாராவது பார்த்தா நாம தான் கொண்டுட்டோம்னு சொல்லுவாங்க. கொள்ளை அடிக்க ஆசைப்பட்டு ஒரு கொலைகேஸ் இப்போ நம்ம மேலே விழப்போகுதே, இங்கேருந்து கிளம்புறது தான் இப்போ வேலை என்று வீட்டின் ஜன்னல் அருகே வந்து எட்டி பார்க்கிறான். வெளியே சுமார் 15 பேர் நின்று கொண்டு பங்களாவில் இருந்து வெளியே வந்த புகையை வைத்து புரளி பேசி கொண்டிருந்தனர். இப்போ வெளியே போனாலும் உள்ளே இருந்தாலும் நாம் நல்லா மாட்டிப்போம். பணம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம் என்று வெளியே இருப்பவர்கள் கண்ணில் படாதவாறு மறைந்து மறைந்து தேடுகிறான். அவ்வாறு செல்லும்போது அங்கே ஒரு மோட்டார் அறையை பார்க்கிறான். நைட்டு வர இங்கேயே யார் கண்ணிலையும் படாமல் இருந்து நைட்டோட நைட்டாக எப்படி வந்தோமோ அப்படியே போய் வேலையாக ஊரை விட்டு ஓடிடணும் என்று மோட்டார் அறைக்குள் மறைவாக ஒரு இடத்தை தேடுகிறான். ஆனால்
அங்கு அவன் நம்பவே முடியாத ஒரு விசித்திரத்தை பார்க்கிறான். மோட்டாருக்கு பின்னால் மறைவாக இருந்த பலகைக்கு பின்னால் ஒரு ஆள் உள்ளே செல்லும் அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டை ஒன்று இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஓட்டைக்கு அருகில் நேற்று பார்த்த கொலுசும் மெழுகுவர்த்தியும் மற்றும் சில தீக்குச்சிகளும் கிடந்தன. அந்த ஓட்டை எங்கே செல்கிறது என்று பார்ப்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்தான். இது வெளியே போகிறதுக்காக கூட வாய்ப்பு இருக்கும். இது வழியா தப்பிச்சு எப்படியாவது வெளியே போயிடணும் என்று அருகில் இருந்த மெழுகுவர்த்தியை பயன்படுத்தி அந்த ஓட்டைக்குள் இறங்கினான். வெளியே தான் செல்லும் என்று நினைத்து ஓட்டை உள்ளே சென்ற அவனுக்கு முடிவில் பேரதிர்ச்சி காத்திருந்தது. போக போக நீண்டு கொண்டே இருந்த ஓட்டையின் முடிவு ஒரு வீட்டினுள் இருந்தது. அது வேற யாரோட வீடும் இல்லை. டீ கடையில் பேசிக்கொண்டிருந்த அதே ஆசிரியர் வீடு தான் அது. அவர் உடுத்தியிருந்த சட்டை முதல் அவரின் உருப்படி அனைத்தும் அங்கே இருந்தன. அது மட்டும் இல்லாமல் அந்த பங்களாவின் வரைபடமும் பங்களா பற்றிய செய்தித்தாள்களும் சுவற்றில் ஒட்டப்பட்டிருந்தன. அப்போதே அவன் யூகித்து கொண்டு பங்களாவில் நடந்த திருட்டு முதல் அங்கு ஒருவர் இறந்து கிடப்பது வரை அத்தனைக்கும் இவர்தான் காரணமா என்று யோசிக்கிறான். சில நாட்களுக்கு முன்னால் ஜெயிலிலிருந்து வந்த ஒருவர் டீக்கடையில் உட்கார்ந்திருக்கும் போது இன்னொருவர் செய்தித்தாளில் முன்னாள் அரசியல்வாதி பங்களாவில் பேய் நடமாட்டம், மாயமான கோடிக்கணக்கான சொத்துக்கள் என்று படிக்கிறார். அதை கேட்டதும் இந்த காலத்தில் பேயா என்று அதை வாங்கி படிக்கிறார். அந்த செய்தியை படிக்க படிக்க அந்த பங்களா பற்றிய ஆர்வம் அதிகரிக்கிறது. இந்த செய்தியை படிக்கும்போதே ஏதோ கட்டுக்கதை போல் அவருக்கு தோன்றுகிறது. அதை படித்ததுமே அவர் மனதில் பல கோடி என்பது மட்டுமே இருந்தது. பின்னர் அந்த ஊர் பற்றியும் பங்களாவை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு தான் ஒரு ஆசிரியர் என்றும் இந்த கிராமத்திற்கு வேலை தேடி வந்ததாகவும் ஊருக்குள் நுழைகிறார். கிராமத்தில் இருக்கும்போதே பங்களாவை பற்றி ஊர் மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறார். ஒரு நாள் வீதியில் நடந்து வந்து கொண்டிருக்கும்போது அவருக்கு முன்னரே அறிமுகமான 3 பெரியவர்கள் டீக்கடையில் உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறார். இதுதான் நல்ல சமயம் என்று அவர்களிடம் எதிரே இருந்து பங்களாவை பற்றி பேச்சு கொடுக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவர் மேல் சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் பேய்க்கு பயந்தது போலவும் நடிக்கிறார். ஆனாலும் பங்களாவை பற்றிய தெளிவான விளக்கங்கள் அவருக்கு கிடைக்கவில்லை. எதுவும் சரியாக வருவது போல் தெரியவில்லை. நாமே உள்ளே சென்று பார்த்துவிடலாம் என்று நினைத்தவர் யாருக்கும் தெரியாமல் எப்படி உள்ளே செல்வது என்று திட்டம் தீட்டிவிட்டு பூமிக்கு அடியில் ஓட்டை போட்டு செல்லலாம் என்று ஒரே நாளில் பங்களா வரை ஓட்டை போடுகிறார். அடுத்த நாள் இரவே ஓட்டை மூலமாக பங்களாவின் பின்பகுதியில் மோட்டார் அறையை அடைகிறார். ஒரு விதமான கொலுசொலி கேட்க அது எங்கே கேட்கிறது என்று தேடிச் செல்கிறார். கையில் சில பாத்திரங்களை வைத்துக்கொண்டு ஒரு பெண் அவருக்கு முன்னால் நடந்து செல்கிறாள். இந்த பெண்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று நினைத்தவர் இவள் முகத்தை பார்த்துவிட வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தார். ஒரு அறைக்குள் நுழைய அவள் திரும்பிய போது நிலா வெளிச்சத்தில் அவள் முகம் நன்றாக தெரிந்தது. இப்போதைக்கு இது போதும் என்று பெண்ணின் முகத்தை நன்றாக பார்த்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். அதன் பின்னர் ஊரில் எல்லா இடத்தையும் சுற்றியும் அவரால் அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு நாள் எதேச்சையாக வீதியில் ஒரு கடையில் நின்று பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த பெண் கடைக்கு வருகிறாள். சிறிது நேரம் பார்த்திருந்தாலும் அவள் முகம் நன்றாக நினைவில் இருந்தது. அது அவள்தான் என்று தெரிந்த பின்பு அன்று முதல் அவளை ஒரு தலையாக காதலிப்பது போல் பின்தொடர ஆரம்பிக்கிறார். தன் மேல் காதலில் விழவைத்தால் அந்த பங்களா பற்றியும் சொத்துக்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் என்று முயற்சி செய்கிறார். ஆனால் அவள் இவரை திரும்பி கூட பார்ப்பதாக இல்லை. இப்படியே பல நாட்கள் செல்ல அவரும் உள்ளே செல்ல பல வித்தைகள் கையாண்டும் எதுவும் அவருக்கு சாதகமாக அமைந்தபாடில்லை. ஆனால் வீட்டிற்குள் வேறு யாரோ இருக்கிறார்கள் என்பதில் மட்டும் தெளிவாக இருந்தார். ஒரு நாள் மதிய வேளையில் வீட்டை பூட்டிவிட்டு கிளம்பும்போது அதே பெண் சாலையில் வந்து கொண்டிருந்தாள். இதுதான் சரியான நேரம், இப்போதே அவளிடம் தன் காதலை சொல்லிவிடலாம் என்று அவள் முன்னால் வந்து நிற்கிறார். அவரை பார்த்த அதிர்ச்சியோ இல்லை காலையில் சாப்பிடாமல் விட்டதாலேயோ அங்கேயே மயங்கி விழுகிறார். இதுதான் நல்ல சந்தர்ப்பம், ஆண் நடமாட்டம் இல்லை என்று அவளை வீட்டிற்குள் தூக்கிச் சென்று தண்ணீர் தெளித்து அவள் மயக்கத்தை போக்குகிறார். பசியால் தான் அவள் மயங்கியிருக்கக்கூடும் என்று எண்ணி அவரிடம் இருந்த பிஸ்கெட் பேக்கெட்டுகளை சாப்பிட கொடுக்கிறார். தன்னை மயக்கத்திலிருந்து காப்பாற்றியவரே அவர்தான். அவரே இதில் எதுவும் கலந்திருக்க வாய்ப்பில்லை என்று எண்ணி அதை சாப்பிடுகிறாள். சிறிது நேரம் சென்றதும் ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன் என்கிறாள். உடனே அவரும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்கிறார். தனக்காக உதவி செய்த அவருக்காக நிற்கிறாள். பின்னர் இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். ஆசிரியர் மயங்கி விழுந்த பெண்ணை நோக்கி, நான் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். எதுக்கு? உங்களை விரும்புகிறேன்னு நினைக்கிறேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். அதெல்லாம் ஏன் வாழ்க்கையில் நடக்காத காரியம். தேவையில்லாமல் ஆசை வைக்கிறத விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஏங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா?
எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை விட்டுடுங்க. என்னங்க சொல்கிறீங்க? கழுத்தில் தாலியும் இல்லை, காதில் மெட்டியும் இல்லை, அப்புறம் எப்படி? நாங்கள் 2 பேரும் நேசித்தோம். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்த நேரத்தில் தான் அவருக்கு பிடிக்காத சில பேர் அவரை வெட்டி கொண்டுட்டாங்க. ஆனாலும் இன்னும் என் மனசில் அவர் தான் இருக்கார். அவர்னா யார்? அந்த அரசியல்வாதியா என்றவுடன் அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அவளது முகம் ஆச்சரியத்தில் அவனையே நோக்கியது. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்ச இன்னும் சில விஷயத்தை சொல்லட்டுமா? என்னது என்னது என்று கேட்பதற்கு அவள் ஆர்வமாக இருந்தாள். நீங்கள் சொன்னதெல்லாம் பொய். பொய்யா? இல்லை. ஆமாம், நீங்கள் அவரை காதலிச்சதா சொன்னது பொய். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க இருந்ததா சொன்னது பொய். அதை விட பெரிய பொய், அந்த அரசியல்வாதி இறந்துட்டாருன்னு சொன்னது. சற்று நேரம் வியப்பில் இருந்த அவள் இதற்கு மேல் பொய் சொல்லி வேலைக்காகாது என்று எண்ணி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவளே அவனிடம் சரணடைந்தாள். சொல்கிறேன் கேளுங்க என்று சிறிது தூரத்தில் அவர் தோண்டிய ஓட்டைக்கு அருகில் சென்று, இதோ இது வழியாக தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன். நான் இதை ஒரே நாளில் தோண்டி முடிச்சிட்டேன். ஆனால் அடுத்த நாளே இது வழியாக பங்களாக்குள்ளே வந்தேன். அப்போ தான் உங்களை நான் பார்த்தேன். வேற என்ன பார்த்தீங்க? அன்னைக்கு நான் பார்க்குறப்போ கையில் சாப்பாடு கொண்டு போனீங்க. அப்போவே அங்கே உங்களை தவிர வேறு யாரோ இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதை தெரிஞ்சுக்கத்தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணேன். நீங்கள் அவர் ரூமுக்குள்ளே போகிறப்ப ஒளிஞ்சிருந்து அவரையும் பார்த்தேன். உங்களுக்கு அவர் மேலே காதலும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையும் இல்லை. தெரிஞ்சதுனால தான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். உங்களை காதலிக்கிற மாதிரி நடித்து உங்களை வச்சு அந்த பங்களாவுக்குள்ளே போய் பணத்தை எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் என்னையே அறியாமல் உங்கள் மேலே காதலில் விழுந்துட்டேன். அந்த பணம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் கிடைச்சா போதும். இதெல்லாம் வேண்டாம், விட்டுட்டு என் கூட வந்துடுங்க. நான் உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். அவ்வளவு நேரம் அவன் பேசுவதையே கேட்டுக்கொண்டிருந்தவள், பரவாயில்ல, எல்லாம் சரியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. இதுக்கு மேலே நான் என்னத்தை மறைக்க? நானும் எல்லாத்தையும் சொல்கிறேன் கேளுங்க. சொல்லுங்கள். நீங்கள் சொன்னது சரிதான். அந்த அரசியல்வாதி சாகலை. அவர் எதிரி ஆளுங்க. அவரை வெட்டுன அப்புறம் அவரை காப்பாற்றி யாருக்கும் தெரியாமல் இங்கே தூக்கிக்கிட்டு வந்தது எங்கள் அப்பா தான். ஆனால் அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் பணத்தை எடுக்க வந்தாருன்னு அவரையே அநியாயமாக கொண்டுட்டான். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், அதனால தான் அவரை கொல்லணும், அந்த பணத்தை எடுக்கணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடியல. அவர் சாதாரணமான ஆள் இல்லை. 2 தடவை கொலை பண்ண முயற்சி பண்ணியும் அதை கண்டுபிடிச்சிட்டார். அதிலிருந்து என்னை அவர் ரூமுக்குள்ளே கூட விடமாட்டார். சாப்பாடு கூட நான் சாப்பிட்டு காட்டினதுக்கு அப்புறம்தான் அவர் சாப்பிடுவார். அவருக்கு உதவ இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அவரை முழுசாக தெரிஞ்ச ஆளும் நான் மட்டும்தான். அதனால தான் என்னையும் இன்னும் கொல்லாமல் வச்சுருக்காரு. சாரிங்க, உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேன். பரவாயில்லைங்க. இதனால தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு வீட்டில் தங்கியிருக்கேன். தேவைன்னா மட்டும்தான் வெளியே வருவேன். அப்படி வந்தாலும் யாருக்கிட்டேயும் முகம் கொடுத்து பேச மாட்டேன். எத்தனையோ ஆம்பளைங்க என்னை கட்டிக்க என் பின்னால் வந்து பார்த்தாங்க, என்னை சீண்டியும் பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் தான் நான் எவ்வளவோ அவாய்ட் பண்ணும் அமைதியாக என் சம்மதத்துக்கு காத்திருந்தீங்க. அதனாலேயே எனக்கும் உங்கள் மேலே காதல்லாம் வந்துருச்சு. ஆனால் ஏன் பொழப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே உங்ககிட்ட பேசலை என்று சொன்னவுடன் அந்த ஆசிரியரின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. இப்போ சொன்னீங்கல்ல, இந்த ஒரு வார்த்தை இது போதுங்க எனக்கு. உங்களுக்கு தேவை அந்த பணம், அவரை கொல்லணும், அதானங்க? அதை நான் பண்ணுறேன் உங்களுக்காக, உங்களுக்கு மட்டும். இல்லைங்க, அது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். முயற்சி பண்ணால் முடியாது எதுவுமே இல்லைங்க. நீங்கள் அங்கே என்னெல்லாம் பார்த்தீங்க, அந்த பணம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் சொல்லுங்கள். இன்றைக்கே அதை எடுத்து நைட்டோட நைட்டாக ஊரை காலி பண்ணிட்டு போயிடலாம். சரி என்று அவளுக்கு தெரிந்தது எல்லாம் கூறினாள். திடீரென்று ஆசிரியர், எதுக்கு இந்த 8 மணி ஆனால் கத்துற சவுண்டெல்லாம் என்று கேட்கிறார். இதெல்லாம் அந்த அரசியல்வாதியோட பிளான் தாங்க. பங்களாவுக்கு பின்னால் இருக்கிறத கேட்டு வழியா நான் வரும்போது அவர் பரம்பரை கொலுசு ஒரு கொலுசு கொடுப்பார். அதை தான் நான் போட்டு வரணுமா. அதோட சத்தம் அவருக்கு துல்லியமாக கேட்கணுமா. அப்போது தான் அவர் இருக்கிற மெயின் ரூமோட கேட்டை திறப்பார். நைட்டு 8 மணிக்கு நான் கத்துறது, அவர் இருக்கிற பங்களா ஜன்னல் வழியாக பேய் வேஷம் போட்டு நிற்கிறது, எல்லாம் ஒரு பிளான். அப்போ தான் ஊர்க்காரங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்கன்னு சொல்லுவார். ஓ, இவ்வளோ விஷயம் பண்ணுறாரா? அப்போது இவ்வளோ வருஷத்தில் ஒரு ஆள் கூட உள்ளே வந்து பார்க்கலையா? ஒரு ஆளா 2 ஆளா? கிட்டத்தட்ட 15 பேர்கிட்ட உள்ளே வர பார்த்தாங்க. வெளியே நின்று உள்ளே வர்றதுக்கு பிளான் போடுறவங்க நான் தான் போய் பயமுறுத்துவேன். அதையும் மீறி உள்ளே வர்றவங்க உள்ளே இருக்கிற கேமரா மூலமாக பார்த்து அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவங்கள கொன்றுவார். இப்படியே கிட்டத்தட்ட 8 பேர்கிட்ட கொன்று அவங்கள பங்களாவுக்கு அடியில் புதைச்சிருக்காரு. அப்போது அவர் வெளியே தான் இருப்பார். அப்போது நீங்கள் வர அவரை கொண்டிருக்கலாமே. நான் நைட்டு 8 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கெல்லாம் சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு திரும்ப வந்துடுவேன். நான் போனதும்
கேமராவில் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மயக்கமாக இருக்கிறவங்கள கொல்லுவார். கடைசியாக எப்போ கொன்னார்? 3 வாரம் இருக்கும். உள்ளே வந்தவங்க திரும்பி வெளியே வராததால் கொஞ்ச நாளாக யாரும் உள்ளே வர்றதில்லை. ஆனால் இன்றைக்கி நைட்டு அடுத்த பணம் உள்ள போகுதுன்னு சொன்னார். இன்னைக்கா? யார் அது? அந்த டீ கடையில் புதுசாக வேலைக்கு சேர்ந்தானே அந்த பையன்தான். அவனா? எப்படி? ஊருக்கு வந்த 2வது நாளே அவனை துரத்திக்கிட்டு வந்தது பேய் இல்லை, நான் தான்னு கண்டுபிடிச்சிட்டான். அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக அவன் உள்ளே வர முயற்சிப்பான்னு சொன்னார். அப்போது உள்ளே வர்ற அவனை கொல்ல போகிறாரா? ஆமாம், கண்டிப்பாக. அப்போது அவன்தான் நமக்கு துருப்புச்சிட்டு. அவனை வச்சு தான் நாம் அந்த பணத்தை அடிக்க போகிறோம். அவனை வச்சா எப்படி என்று அவள் கேட்க, வா பிளான் பண்ணி சொல்கிறேன். இருவரும் கூடி உட்கார்ந்து பேசிக்கொள்கிறார்கள். அவர்கள் அப்படி உட்கார்ந்து பேசி முடிக்கவே மாலை மணி 6 ஆனது. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓட்டை வழியே உள்ளே செல்வதற்குள் மணி 8:30 ஆனது. இவர்கள் மோட்டார் ரூமில் வந்து சேர்ந்த அதே நேரம் எதிர்பார்த்தபடி டீ கடையில் வேலை பார்த்தவனும் சுவர் ஏறி குதிக்கிறான். கேமரா வழியே உள்ளே இருந்த அவன் குதிப்பதை மட்டும் பார்த்து கொண்டிருந்த அரசியல்வாதி அவனை கொல்வதற்காகத்தான் இவள் இன்னும் சாப்பாடு கொண்டு வரவில்லை என்று நினைத்து கொண்டார். ஆசிரியரின் பிளான் படி கேமரா எங்கெங்கு உள்ளது என்று அவளிடம் கேட்டு சொல்லிவிட்டு காலில் கொலுசை கட்டி டீக்கடையில் வேலை பார்த்தவன் கண்ணில் படுமாறு நடந்து செல்கிறாள். அவளை பார்த்ததும் இவனும் அவளை பின்தொடர்கிறான். இவன் பின்னால் ஆசிரியரும் பின்தொடர்கிறார். ஆனால் இவர் மட்டும் கேமராவில் பதிவாகாதபடி மறைந்து மறைந்து பின்தொடர்கிறார். 3 பேரும் தொடர்ச்சியாக அரசியல்வாதி அறையை நோக்கி செல்கிறார்கள். அவள் அரசியல்வாதி இருக்கும் அறையை கடந்து ஒரு இருட்டான அறைக்குள் நுழைகிறாள். அவனும் பின்னால் நுழைகிறான். ஆனால் ஆசிரியர் மட்டும் கேமராவில் தெரியாதபடி அரசியல்வாதியின் அறைக்கு வெளியே நிற்கிறார். இருவரும் இருட்டறைக்குள் சென்றதும் அங்கு இருந்த இன்னொரு வழியில் அவள் சென்று அந்த அறையை பூட்டிவிட்டு வந்த கதவையும் பூட்டிவிடுகிறாள். உள்ளே புகை பரவ அவன் எவ்வளவு கத்தினாலும் வெளியே கேட்காத அளவிற்கு அந்த அறை கட்டப்பட்டிருந்தது. அரசியல்வாதி அறையை கடந்ததும் கேமரா இல்லாத காரணத்தால் வெளியே நின்ற அவள் அதை பயன்படுத்தி கொண்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுவது போல் கத்தி கீழே விழுகிறாள். அவள் கத்திய சத்தத்தை கேட்டு ஆசிரியர் நினைத்தபடி உள்ளே இருந்த அரசியல்வாதியும் கையில் துப்பாக்கியுடன் வீல் சேரில் வெளியே வருகிறார். பின்னால் நின்ற ஆசிரியர் இதுதான் சரியான வாய்ப்பு என்று கையில் வைத்திருந்த கத்தியால் அவர் இடுப்பில் குத்துகிறார். சிறிது நேரம் துடித்த அவரும் அதே இடத்தில் இறக்கிறார். அவர்கள் நினைத்தபடி அரசியல்வாதியின் அறைக்குள் சென்று பணத்தை எடுத்துக்கொண்டு ஓட்டை வழியாக தப்பித்து இருவரும் ஊரை விட்டு ஓடினார்கள். ஆசிரியரின் வீட்டின் வழியே அவனும் தப்பித்து இனி உழைத்தால்தான் வாழ முடியும் என்று டீ கடைக்காரர் வருவதற்கு முன்னரே கடையை திறந்து வேலையை தொடங்குகிறான். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்.